நீங்கள் ஒரு விரிதாள் அல்ல. நீங்கள் ஒரு நபர். ஒரு மனச்சோர்வடைந்த, உணர்ச்சிவசப்பட்ட மனிதர். இதை கண்டுபிடிக்க எனக்கு சிறிது நேரம் பிடித்தது. ஆனால் அது கிளிக் செய்தவுடன் இது நிதியின் மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்றாகும் என்பதை உணர்ந்தேன். அதனுடன் அடிக்கடி கவனிக்கப்படாத ஒன்று வருகிறது. நீதி முடிவுகளை எடுக்கும்போது மிகவும் பகுத்தறிவுடன் இருக்க வேண்டாம். மிகவும் நியாயமானதாக இருக்க வேண்டும் என்பதை நோக்கமாகக் கொள்ளுங்கள். நியாயமானது மிகவும் யதார்த்தமானது மற்றும் நீண்ட காலத்திற்கு அதனுடன் ஒட்டிக்கொள்வதற்கான சிறந்த வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது. இது பணத்தை நிர்வகிக்கும்போது மிகவும் முக்கியமானது. நான் என்ன சொல்கிறேன் என்பதை உங்களுக்கு காட்ட, மலேரியாவால் சிபிலிஸை குணப்படுத்த முயற்சித்த ஒரு பையனின் கதையை நான் உங்களுக்குச் சொல்கிறேன். ஜூலியஸ் வாக்னர் ஜாரேக் 2 தனித்துவமான திறன்களைக் கொண்ட 19ஆம் நூற்றாண்டின் மனநல மருத்துவராக இருந்தார். அவர் வடிவங்களை அங்கீகரிப்பதில் சிறந்தவர். மற்றவர்கள் பைத்தியம் என்று பார்த்ததை அவர் வெறுமனே தைரியமாக கண்டார். அவரது சிறப்பு தீவிர நரம்பியல் அழற்சி நோயாளிகள், பின்னர் அறியப்பட்ட சிகிச்சையில்லாத ஒரு அபாயகரமான நோயறிதல். அவர் ஒரு வடிவத்தை கவனிக்கத் தொடங்கினார். சிஃபிலிஸ் நோயாளிகள் தொடர்பில்லாத நோயால் நீண்ட காய்ச்சல் ஏற்படுவதற்கான கூடுதல் துரதிர்ஷ்டம் இருந்தால் அவர்கள் குணமடைய முனைந்தனர். வாக்னர் ஜாரேக் இது பல நூற்றாண்டுகளாக இருந்த ஒரு கூச்சலின் காரணமாக இருப்பதாக கருதினார். ஆனால் மருத்துவர்களுக்கு சரியாக புரியவில்லை. காய்ச்சல் உடலுக்கு தொற்று நோயை எதிர்த்துப் போராட உதவுவதில் பங்கு வகிக்கிறது. எனவே அவர் தர்க்கரீதியான முடிவுக்கு வந்தார். 1900 காலத்தில் வாக்னர் ஜாரேக் டைபாய்டு, மலேரியா மற்றும் பெரியம்மை ஆகியவற்றின் குறைந்த நிலை விகாரங்களைக் கொண்ட நோயாளிகளுக்கு ஊசி போடத் தொடங்கினார். இது அவர்களின் சிபிலிஸை கொல்லும் அளவுக்கு வலுவான காய்ச்சலைத் தூண்டியது. இது ஒலிப்பது போல் ஆபத்தானதாக இருந்தது. அவரது நோயாளிகளில் சிலர் சிகிச்சையின் காரணமாக இறந்தனர். சில நாட்கள் எலும்பு கொந்தளிப்பான பதிப்பில் குடியேறினார். சில சோகமான சோதனைகள் மற்றும் பிழைகளுக்குப் பிறகு அவரது சோதனை வேலை செய்தது. மலேரியா சிகிச்சையுடன் சிகிச்சையளிக்கப்பட்ட 10 நோயாளிகளில் 3 பேர் தனியாக விடப்பட்டவர்களுடன் ஒப்பிடும்போது அவர் 1927இல் மருத்துவத்திற்கான நோபல் பரிசை வென்றார். இந்த அமைப்பு இன்று குறிப்பிடுகிறது, வாக்னர் ஜாரேக் தனது பணி வாழ்க்கை முழுவதும் சம்பந்தப்பட்ட முக்கிய பணி காய்ச்சலை தூண்டுவதன் மூலம் மனநோயை குணப்படுத்தும் முயற்சியாகும். 3 பென்சிலின் இறுதியில் சிபிலிஸ் நோயாளிகளுக்கு மலேரியா சிகிச்சையை வழக்கற்றுப் போனது. கடவுளுக்கு நன்றி. ஆனால் வாக்னர் ஜாரேக் வரலாற்றில் உள்ள ஒரே மருத்துவர்களில் ஒருவர். அவர் தொற்று நோயை எதிர்த்துப் போராடுவதில் காய்ச்சலின் பங்கை அங்கீகரித்தது மட்டுமல்லாமல் அதை ஒரு சிகிச்சையாகவும் பரிந்துரைத்தார். காய்ச்சல்கள் எப்போதுமே மர்மமானவையாக இருப்பதைப் போலவே பயமாகவும் உள்ளன. பண்டைய ரோமானியர்கள் காய்ச்சலிலிருந்து மக்களை பாதுகாத்த தெய்வமான ஃபெப்ரிஸை வணங்கினர். அடுத்த சுற்று நடுக்கத்தைத் தடுக்கும் நம்பிக்கையில் அவளை அமைதிப்படுத்த கோயில்களில் தாயத்துக்கள் விடப்பட்டன. ஆனால் வாக்னர் ஜாரேக் ஏதோ ஒன்றில் இருந்தார். காய்ச்சல் என்பது தற்செயலான தொல்லை அல்ல. உடலின் மீட்புக்கான பாதையில் அவை பங்கு வகிக்கின்றன. தொற்று நோயை எதிர்த்துப் போராடுவதில் காய்ச்சலின் பயனை பற்றிய சிறந்த, மேலும் அறிவியல் சான்றுகள் இப்போது நம்மிடம் உள்ளன. உடல் வெப்பநிலையில் 1 டிகிரி அதிகரிப்பு சில வைரஸ்களின் பிரதி விகிதத்தை 200 காரணி மூலம் குறைப்பதாக காட்டப்பட்டுள்ளது. காய்ச்சலைக் காட்டிய நோயாளிகளிடையே ஒரு சிறந்த முடிவை பல புலனாய்வாளர்கள் அடையாளம் கண்டுள்ளனர் என்று ஒரு NIH ஆய்வுக் கட்டுரை எழுதுகிறது. காய்ச்சல்கள் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை இயக்குகின்றன. அவை உடலுக்கு தொற்று நோயை எதிர்த்து போராட உதவுகின்றன. 100 டிகிரி முதல் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையிலான சாதாரண காய்ச்சல் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளுக்கு நல்லது. 3-5 ஆனால் அங்குதான் அறிவியல் முடிவடைகிறது மற்றும் யதார்த்தம் எடுத்துக்கொள்கிறது. காய்ச்சல் கிட்டத்தட்ட உலகளவில் ஒரு மோசமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அவை தோன்றுவதை விரைவாக குறைக்க டைலெனால் போன்ற மருந்துகளால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஒரு பாதுகாப்பு பொறிமுறையாக மில்லியன் கணக்கான ஆண்டுகள் பரிணாம வளர்ச்சியடைந்த போதிலும் எந்த பெற்றோரும் இல்லை, எந்த நோயாளியும் இல்லை, சில மருத்துவர்களும் இல்லை.
இந்த கருத்துக்கள் அறியப்பட்ட அறிவியலுடன் பொருந்தவில்லை. ஒரு ஆய்வு அப்பட்டமாக இருந்தது. காய்ச்சலுக்கான சிகிச்சை ICU அமைப்பில் பொதுவானது மற்றும் சான்றுகள் அடிப்படையிலான நடைமுறையை விட நிலையான கோட்பாட்டுடன் தொடர்புடையது. இவை அவற்றின் பின்னால் இருக்கும் தொற்று நோய்களைப் போலவே பரவலாக பரவும் கலாச்சார நடைமுறைகள். 3.7 இது ஏன் நிகழ்கிறது? காய்ச்சல் நன்மை பயக்கும் என்றால் நாம் ஏன் அவற்றை உலகளவில் எதிர்த்து போராடுகிறோம்? இது சிக்கலானது என்று நான் நினைக்கவில்லை. காய்ச்சல் வலிக்கிறது. மக்கள் காயப்படுத்த விரும்பவில்லை. அவ்வளவுதான். ஒரு மருத்துவரின் குறிக்கோள் நோயை குணப்படுத்துவது மட்டுமல்ல. இது நோயாளிக்கு நியாயமான மற்றும் சகிக்கக்கூடிய எல்லைக்குள் நோயை குணப்படுத்துவதாகும். காய்ச்சல்கள் தொற்று நோயை எதிர்த்துப் போராடுவதில் ஓரளவு நன்மைகளைக் கொண்டிருக்கலாம், ஆனால் அவை காயப்படுத்துகின்றன. நான் வலியை நிறுத்த மருத்துவரிடம் செல்கிறேன். நான் ஒரு போர்வையின் கீழ் நடுங்கும்போது இரட்டை குருட்டு படிப்பை பற்றி எனக்கு கவலையில்லை. உங்களிடம் காய்ச்சலை நிறுத்தக்கூடிய மாத்திரை இருந்தால் அதை இப்போது என்னிடம் கொடுங்கள். உங்களுக்கு நோய் தொற்று இருந்தால் காய்ச்சலை விரும்புவது நியாயமானதாக இருக்கலாம், ஆனால் அது நியாயமானதாக இல்லை. அந்த தத்துவம் பகுத்தறிவுக்கு பதிலாக நியாயமானதாக இருக்க வேண்டும். மக்கள் தங்கள் பணத்துடன் முடிவுகளை எடுக்கும்போது கருத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று, கணித ரீதியாக உகந்த முதலீட்டு உத்திகளைக் கண்டுபிடிப்பதில் கல்வி நிதி அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. எனது சொந்த கோட்பாடு என்னவென்றால், நிஜ உலகில் மக்கள் கணித ரீதியாக உகந்த மூலோபாயத்தை விரும்பவில்லை. அவர்கள் இரவில் எவ்வளவு நன்றாக தூங்குகிறார்கள் என்பதை அதிகரிக்கும் மூலோபாயத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். ஆபத்து மற்றும் திரும்புவதற்கு இடையிலான கணித பரிமாற்றத்தை ஆராய்ந்ததற்காக ஹாரி மார்கோவிட்ஸ் நோபல் பரிசை வென்றார். அவர் தனது சொந்த பணத்தை எவ்வாறு முதலீடு செய்தார் என்று ஒருமுறை அவரிடம் கேட்கப்பட்டது. மேலும் 1950களில் அவரது மாதிரிகள் முதன்முதலில் உருவாக்கப்பட்ட போது அவரது போர்ட்ஃபோலியோ ஒதுக்கீட்டை விவரித்தார். பங்குச் சந்தை வெகுவாக உயர்ந்தால் நான் அதில் இல்லை என்றால் அல்லது அது கீழே சென்றால் நான் முற்றிலும் அதிலிருந்தேன். எனது எதிர்கால வருத்தத்தை குறைப்பதே எனது நோக்கமாக இருந்தது. எனவே எனது பங்களிப்புகளை பத்திரங்கள் மற்றும் ஈக்விட்டிகளுக்கு இடையில் 50-10 பிரித்துக் கொள்கிறேன். மார்கோவிட்ஸ் இறுதியில் தனது முதலீட்டு மூலோபாயத்தை மாற்றி கலவையை பன்முகப்படுத்தினார். ஆனால் இங்கு 2 விஷயங்கள் முக்கியமானவை. ஒன்று என்னவென்றால், எதிர்கால வருத்தத்தை குறைப்பது காகிதத்தில் நியாயப்படுத்துவது கடினம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் நியாயப்படுத்துவது எளிது. ஒரு பகுத்தறிவு முதலீட்டாளர் எண் உண்மைகளின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கிறார். ஒரு நியாயமான முதலீட்டாளர் உங்களைப் பற்றி நீங்கள் அதிகமாக சிந்திக்க விரும்பும் சக ஊழியர்களால் சூழப்பட்ட ஒரு மாநாட்டு அறையில் அவர்களை வைக்கிறார். நீங்கள் ஏமாற்ற விரும்பாத ஒரு மனைவியுடன் அல்லது உங்கள் மைத்துனர், உங்கள் அண்டை வீட்டுக்காரர் மற்றும் உங்கள் சொந்த தனிப்பட்ட சந்தேகங்கள் போன்ற முட்டாள்தனமான ஆனால் யதார்த்தமான போட்டியாளர்களுக்கு எதிராக தீர்ப்பளிக்கிறார். முதலீடு ஒரு சமூக கூறுகளைக் கொண்டுள்ளது. இது கண்டிப்பாக நிதிக் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுகிறது. இரண்டாவது, இது பரவாயில்லை. மக்கள் பகுத்தறிவுடையவர்களோ பகுத்தறிவற்றவர்களோ அல்ல என்பதே எனது சொந்த கருத்து. நாங்கள் மனிதர்கள். நமக்கு தேவையானதை விட கடினமாக சிந்திக்க நாங்கள் விரும்பவில்லை. மேலும் எங்கள் கவனத்தில் இடைவிடாத கோரிக்கைகள் உள்ளன. அந்த வெளிச்சத்தில் பார்த்தால், நவீன போர்ட்ஃபோலியோ கோட்பாட்டின் முன்னோடியான அவர் தனது ஆரம்ப போர்ட்ஃபோலியோவை தனது சொந்த ஆராய்ச்சிக்கு மிகக் குறைந்த மரியாதையுடன் உருவாக்கினார் என்பதில் ஆச்சரியமில்லை. பின்னர் அவர் அதை சரி செய்ததில் ஆச்சரியமில்லை. 3.8 மார்கோவிட்ஸ் பகுத்தறிவார்ந்தவர் அல்லது பகுத்தறிவற்றவர் அல்ல. அவர் நியாயமானவர். நிதித்துறையில் பெரும்பாலும் கவனிக்கப்படாதது என்னவென்றால், ஏதோ ஒன்று தொழில்நுட்ப ரீதியாக உண்மையாக இருக்கலாம், ஆனால் சூழல் ரீதியாக முட்டாள்தனமாக இருக்கலாம். $2 கடன் பயன்படுத்த வேண்டும் என்று வாதிட்டனர். முதலீட்டாளர்கள் வயதாகும்போது அந்த அந்நியச் செலாவணியை குறைக்க இது அறிவுறுத்துகிறது. இது ஒரு சேமிப்பாளர் இளமையாக இருக்கும், மேலும் அவர்கள் வயதாகும்போது குறைவாக இருக்கும். நீங்கள் இளமையாக இருந்தபோது லீவரேஜ் பயன்படுத்தினாலும், நீங்கள் 2 முதல் ஒரு விளிம்பை பயன்படுத்தினால்
50% சந்தை வீழ்ச்சி உங்களிடம் எதுவும் இல்லை. ஆராய்ச்சியாளர்கள் காட்டினர். சேமிப்பாளர்கள் நீண்ட காலத்திற்கு இன்னும் சிறப்பாக இருப்பார்கள். அவர்கள் தங்களை மீண்டும் எடுத்துக்கொண்டனர், திட்டத்தை பின்பற்றினர் மற்றும் அழிக்கப்பட்ட மறுநாளே 2 முதல் ஒரு லீவரேஜ் கணக்கில் சேமித்து வைத்தனர். கணிதம் காகிதத்தில் வேலை செய்கிறது. இது ஒரு பகுத்தறிவு உத்தி, ஆனால் இது கிட்டத்தட்ட நியாயமற்றது. எந்த ஒரு சாதாரண நபரும் தங்கள் ஓய்வூதியக் கணக்கில் 100% ஆவியாகி அவர்கள் தடையின்றி மூலோபாயத்தை தொடரும் அளவுக்கு படிப்படியாக இருக்க முடியாது. அவர்கள் ராஜினாமா செய்வார்கள், வேறு வழியைத் தேடுவார்கள், ஒருவேளை அவர்களின் நிதி ஆலோசகர் மீது வழக்குத் தொடுப்பார்கள். ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் மூலோபாயத்தை பயன்படுத்தும்போது எதிர்பார்க்கப்படும் ஓய்வூதிய செல்வம் வாழ்க்கைச் சுழற்சி நிதிகளுடன் ஒப்பிடும்போது 90% அதிகமாக உள்ளது என்று வாதிட்டனர். இது 100% குறைவான நியாயமானதும் கூட. உண்மையில் பகுத்தறிவற்ற முடிவுகளை ஆதரிப்பதற்கு ஒரு பகுத்தறிவு காரணம் உள்ளது. அதில் ஒன்று இதோஃப். உங்கள் முதலீடுகளை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று நான் பரிந்துரைக்கிறேன். இது பாரம்பரிய ஆலோசனை அல்ல. முதலீட்டாளர்கள் தங்கள் முதலீடுகளைப் பற்றி உணர்ச்சியற்றவர்கள் என்று கூறுவது கிட்டத்தட்ட கௌரவத்தின் பேட்ஜ் ஆகும், ஏனெனில் இது நியாயமானதாகத் தெரிகிறது. ஆனால் உங்கள் மூலோபாயம் அல்லது உங்களிடம் உள்ள பங்குகள் பற்றிய உணர்ச்சிகள் இல்லாததால் அவை கடினமாக இருக்கும்போது நீங்கள் அவர்களிடமிருந்து விலகிச் செல்வதற்கான முரண்பாடுகள் அதிகரித்தால் பகுத்தறிவு சிந்தனை ஒரு பொறுப்பாக மாறும். தங்கள் தொழில்நுட்ப ரீதியாக அபூரண உத்திகளை விரும்பும் நியாயமான முதலீட்டாளர்கள் ஒரு விளிம்பைக் கொண்டுள்ளனர், ஏனென்றால் அவர்கள் அந்த உத்திகளுடன் ஒட்டிக்கொள்ள அதிக வாய்ப்புள்ளது. செயல்திறன் குறைந்த ஆண்டுகளில் ஒரு மூலோபாயத்திற்கான அர்ப்பணிப்பை விட செயல்திறனுடன் தொடர்புடைய சில நிதி மாறிகள் உள்ளன. செயல்திறனின் அளவு மற்றும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் அதை பிடிப்பதற்கான முரண்பாடுகள் இரண்டும். US சந்தைகளில் பணம் சம்பாதிப்பதற்கான வரலாற்று முரண்பாடுகள். ஒரு நாள் காலத்தில் 50%, ஒரு வருட காலத்தில் 68%, 10 ஆண்டு காலத்தில் 88% மற்றும் இதுவரை 20 ஆண்டு காலங்களில் 100% ஆகும். விளையாட்டில் உங்களை வைத்திருக்கும் எதுவும் ஒரு அளவிடக்கூடிய நன்மையைக் கொண்டுள்ளது. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக நீங்கள் விரும்புவதைச் செய்யுங்கள் என்று நீங்கள் கருதினால் அது வெற்று அதிர்ஷ்ட குக்கி ஆலோசனை போல் தெரிகிறது. நிதி மூலோபாயத்தின் மிக முக்கியமான பகுதியாக இது இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். நீங்கள் கவலைப்படாத ஒரு நம்பிக்கைக்குரிய நிறுவனத்தில் முதலீடு செய்யுங்கள். எல்லாம் சரியாக நடக்கும்போது நீங்கள் அதை அனுபவிக்கலாம். ஆனால் அலை தவிர்க்க முடியாமல் மாறும்போது நீங்கள் ஆர்வம் காட்டாத ஒன்றின் மீது திடீரென்று பணத்தை இழக்கிறீர்கள். இது ஒரு இரட்டைச் சுமை, குறைந்தபட்ச எதிர்ப்பின் பாதை வேறு எதையாவது நோக்கிச் செல்வதாகும். நீங்கள் பணியை விரும்புகிறீர்கள் என்றால், தயாரிப்பு, குழு, அறிவியல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பணத்தை இழக்கும்போது அல்லது நிறுவனத்திற்கு உதவி தேவைப்படும்போது தவிர்க்க முடியாத மோசமான நேரங்கள் குறைந்தபட்சம் நீங்கள் அர்த்தமுள்ள ஒன்றின் ஒரு இழக்கிறீர்கள். இது ஒரு இரட்டைச் சுமை, குறைந்தபட்ச எதிர்ப்பின் பாதை வேறு எதையாவது நோக்கிச் செல்வதாகும். நீங்கள் பணியை விரும்புகிறீர்கள் என்றால், தயாரிப்பு, குழு, அறிவியல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பணத்தை இழக்கும்போது அல்லது நிறுவனத்திற்கு உதவி தேவைப்படும்போது தவிர்க்க முடியாத மோசமான நேரங்கள் குறைந்தபட்சம் நீங்கள் அர்த்தமுள்ள ஒன்றின் ஒரு பகுதியாக இருப்பதாக உணர்கிறீர்கள். நீங்கள் விட்டுக் கொடுத்து முன்னேறுவதைத் தடுக்கும் தேவையான உந்துதலாக அது இருக்கலாம். பணத்துடன் பகுத்தறிவுக்கு பதிலாக நியாயமாக இருப்பது நல்லது என்று வேறு பல நேரங்கள் உள்ளன. நன்கு ஆவணப்படுத்தப்பட்ட வீட்டு சார்பு உள்ளது, அங்கு மக்கள் தாங்கள் வசிக்கும் நாட்டிலிருந்து நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறார்கள். அதே நேரத்தில் கிரகத்தின் மற்ற 95%+ புறக்கணிக்கிறார்கள். முதலீடு என்பது அந்நியர்களுக்கு திறம்பட பணம் கொடுப்பது என்று நீங்கள் கருதும் வரை இது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது. அந்நியர்களை தொடர்ந்து ஆதரிப்பதற்கு தேவையான நம்பிக்கையின் பாய்ச்சலை எடுக்க பரிச்சயம் உங்களுக்கு உதவினால் அது நியாயமானது. பகல் நேர வர்த்தகம் மற்றும் தனிப்பட்ட பங்குகளை தேர்ந்தெடுப்பது பெரும்பாலான முதலீட்டாளர்களுக்கு நியாயமானதல்ல.
முரண்பாடுகள் உங்கள் வெற்றிக்கு எதிராக பெரிதும் உள்ளன. ஆனால் உங்கள் பன்முகப்படுத்தப்பட்ட முதலீடுகளை தனியாக விட்டுவிட போதுமான அரிப்பை அவர்கள் கடினமாக கீறினால் அவை இரண்டும் சிறிய அளவில் நியாயமானவை. முதலீட்டாளர் ஜோஷ் பிரவுன் வாதிடுகிறார் மற்றும் பெரும்பாலும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதிகளை வைத்திருக்கிறார். அவர் ஏன் தனிப்பட்ட பங்குகளை சொந்தமாக நான் தனிப்பட்ட பங்குகளை வாங்கவில்லை, ஏனென்றால் நான் ஆல்பாவை செயல்திறனை விட உருவாக்கப் போகிறேன் என்று நினைக்கிறேன். நான் பங்குகளை மட்டுமே நேசிக்கிறேன். நான் 20 வயதிலிருந்தே வைத்திருக்கிறேன். இது என் பணம். நான் எதையும் செய்ய முடியும். மிகவும் நியாயமானது. பொருளாதாரம் மற்றும் பங்குச் சந்தை அடுத்து எங்கு செல்கின்றன என்பது பற்றிய பெரும்பாலான கணிப்புகள் பயங்கரமானவை. ஆனால் கணிப்புகளைச் செய்வது நியாயமானது. அது உண்மையாக இருந்தாலும் எதிர்காலம் என்னவென்று உங்களுக்குத் தெரியாது என்று காலையில் எழுந்திருப்பது கடினம். முதலீட்டு கணிப்புகளின் அடிப்படையில் செயல்படுவது ஆபத்தானது. ஆனால் அடுத்த ஆண்டு என்ன நடக்கும் என்று மக்கள் ஏன் கணிக்க முயற்சிக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். அது மனித இயல்பு. அது நியாயமானது. வான்கார்ட்டின் மறைந்த நிறுவனர் ஜாக் போக்லே குறைந்த விலை செயலற்ற குறியீட்டு முதலீட்டை ஊக்குவிப்பதற்காக ஒரு சிலுவை போரில் தனது வாழ்க்கையை கழித்தார். அவரது மகன் ஒரு சுறுசுறுப்பான உயர்கட்டண ஹெட்ஜ் ஃபண்ட் மற்றும் பரஸ்பர நிதி மேலாளராக ஒரு தொழிலைக் கண்டறிந்தது சுவாரஸ்யமானது என்று பலர் நினைத்தனர். போக்லே அதிக கட்டண நிதி எண்கணிதத்தின் எளிய விதிகளை மீறுவதாக கூறியவர் தனது சொந்த பணத்தில் சிலவற்றை தனது மகனின் நிதியில் முதலீடு செய்தார். என்ன விளக்கம்? குடும்ப காரணங்களுக்காக நாங்கள் சில விஷயங்களை செய்கிறோம் என்று போக்லே தி வால் ஸ்ட்ரீட் ஜர்னலிடம் கூறினார். அது சீராக இல்லாவிட்டால் வாழ்க்கை எப்போதும் சீராக இருக்காது. 3-9 உண்மையில் அது அரிதாகவே உள்ளது.